நம்ம ஷாம்பு போடுறப்ப மட்டும் நம்ம கையில் அதிகமாக முடி இருக்கிறத பார்ப்போம். அது ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு மை மண்டபத்திரம் டிப்ஸ் எபிசோட் 5. இப்போ நம்ம முடி வளர்ந்து விழுற ப்ராசஸை ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். முதலாவதாக ஆனஜன் ஃபேஸ். இதுதான் ஹேரோட க்ரோத் பீரியட். இந்த டைம்ல தான் முடி வளரும். அடுத்தது கேட்டஜன் ஃபேஸ். இந்த இடத்துல வளர்ந்த அந்த ஹேர் ஃபாலிகல் ரூட்ல இருந்து அப்படியே செப்பரேட் ஆகும். கடைசியா டீலஜன் ஃபேஸ். இது ஹேரோட ரெஸ்டிங் பீரியட்னு சொல்லலாம். இப்போ இந்த வளர்ந்த முடி ஷெட் ஆகி அடுத்த ஆனஜன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் இந்த டைம் தான். இப்போ நம்ம சும்மா சீப்பு வச்சு வாடுறப்பையும் இல்லை ஷாம்பு போடுறப்பையும் நம்மளுக்கு கையிலலாம் தெரியுதுல, இதெல்லாம் மோஸ்ட்லி டீலஜன் ஃபேஸில் இருக்க முடியா இருக்கலாம். பிகாஸ் இந்த டீலஜன் ஃபேஸ் போயிட்டு இருக்கிறப்ப 50 to 100 முடி டெய்லி ஷெட் ஆகிறதே காமன் தான் சொல்கிறாங்க. அப்போ முடி கொட்டினா கவலையே படத்தாவல்லையா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது. இந்த ஹேர் சைக்கிள்ன்றது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது ஸ்லோவாக நடக்குதுன்றது இண்டிவிஜுவலை பொறுத்து மாறும். இப்போ டிஎஸ்டி அதிகமாக இருக்கவங்களுக்கு அந்த ஆனஜன் ஃபேஸ் க்ரோத் பீரியட் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். இல்லை ப்ராப்பர் நியூட்ரிஷன் இல்லாதவங்களுக்கு வளர்ற முடி ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரொம்ப தின்னாக வீக்காகவும் வளர்றான். ஸோ இது இண்டிவிஜுவலோட அவங்க லைஃப் ஸ்டைலு, ஸ்லீப்பு, சாப்பாடு முறை, அவங்களோட ஜெனட்டிக்ஸ் எல்லாமே பொறுத்து மாறிட்டு வரும். அண்ட் ஆல்சோ சில பேருக்கு ஷாம்பு போகிறப்ப மட்டும் ரொம்ப அதிகமாக முடி கையில் தெரிகிற மாதிரி இருக்கும். அது வெரி சிம்பிள் தான். இப்போ நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக குளிக்கல, மண்ணை தேய்ச்சி குளிக்கல, வார கடைசியில் ஷாம்பு போடுறப்ப டெய்லி கொட்டின முடியெல்லாம் சேர்த்து வச்சு அந்த கையில் கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஜஸ்ட் குளிக்கிறப்ப 5-10 முடி தெரியறத பார்த்து ரொம்ப பயப்பட வேணாம். அதை தவிர்த்து சும்மா கை விட்டு பார்க்குறப்பெல்லாம் கண்ணா பின்னா இருந்துச்சுன்னா நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ மண்டபத்திரம் நண்பர்களே பார்த்துக்கோங்க. டாட்டா.